வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஸ்லைம் நம்ம பண்ணுறதுக்கு மூணு பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபெவிகால் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபெவிகால் எடுத்துகிட்டு நான் ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஸ்பூன் ஃபெவிகால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட சேனல்லே நிறைய ஸ்லைம் ட்ரை பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம போராக்ஸோ எந்த ஒரு ஆக்டிவேட்டருமே நம்ம ஆட் பண்ணாமல், போராக்ஸ் ஆக்டிவேட்டர், லென்ஸ் சொல்யூஷன் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம அந்த ஸ்லைம் நம்ம பண்ண போகிறோம். ரெண்டு ஸ்பூன் ஃபெவிகால் ஆட் பண்ணதுக்கப்புறமா முகி லிக்யூட் டிடர்ஜென்ட். ஸோ இது ₹5 பேக்கு. இந்த ₹5 பேக்லேயுமே நான் எல்லாமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுவுமே ரெண்டு ஸ்பூன் தான் நான் முகி லிக்யூட் நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ஹார்டாக ரொம்ப ஃபோர்ஸாக நான் மிக்ஸ் பண்ணல. ஜஸ்ட்டு நான் லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் கலர் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ ரெண்டு கலரையும் ஆட் பண்ணி, ஒரு பிளாக் அண்ட் ரெட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி, ஸோ என்ன கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நான் இந்த ஸ்லைம்லேயே நான் வச்சுட்டேன். இதுக்கு மேலேயே நான் வச்சுட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன கலர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்குது இந்த கலர் பார்க்கும்போது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இந்த கலர். ஸோ இந்த கலரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த கலர் என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது தான் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடானா ஆப்பச்சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டிலலாம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்பம் அப்பத்துக்கெலாம் போடுவாங்க. அப்பம் தோசைக்கெலாம் பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நான் எடுத்து ஒரு 2 பிஞ்சு கொஞ்சம் இந்த அளவு எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த ஆப்பச்சோடா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்ததோடையே உங்களுக்கு ஸ்லைம் வந்துடும். நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் பேக்கிங் சோடா. ஸோ இன்னும் கொஞ்சம் அதே அளவு நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவு ஆட் பண்ணணும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்து அந்த பேக்கிங் சோடாவை இந்த ஸ்லைமில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு ஸ்லைம் கன்சிஸ்டன்சிக்கு இது வரும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நானே எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் தான் இது ஸ்லைமாக மாறும். நீங்கள் ஸ்லைமாக மாறலையே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் சோடா அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த ஸ்லைம் கல் மாதிரி போயிடும் உங்களுக்கு. ஸோ இதுவே உங்களுக்கு இனஃப் தான். இதுவே போதும் நமக்கு பேக்கிங் சோடா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ஸ்லைமாக மாறிடும் பாருங்கள். ஸோ ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையில் எடுக்கும்போது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒட்டவே செய்யாது இந்த ஸ்லைம். ஸோ இது எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஸ்லைம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஃபெவிகால் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் முக்கி லிக்யூட் டிடர்ஜென்ட் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஸோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். 1/4 டேபிள் ஸ்பூனு தான். ஸோ ரொம்ப பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் கல் மாதிரி மாறிடும். ஸோ குறைஞ்ச அமௌண்ட்லேயே நம்ம வந்து ஸ்லைம் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ பண்ண ஸ்லைமோட சவுண்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்லைமை விளையாண்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட ஸ்லைம் வந்து ரொம்ப வந்து ஹார்டாக மாறிடும். நல்ல வந்து க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் இந்த ஸ்லைம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எடுத்து விளையாடும்போது ஸ்லைம் மாதிரியே இருக்கும். இல்லைனா இது வந்து ரொம்ப ஹார்டாக வந்து ஜல்லி மாதிரி போயிடும். ஜல்லி மாதிரி போய் உங்களோட இழுக்கக்கூட முடியாது, அந்தளவு ஹார்டாக மாறிடும். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸ்லைம் வந்து ஹார்டாக மாறிடுது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணாதது தான் காரணம். இன்னொரு ரீசன் வந்து ஸ்லைம் ஹார்டாக மாறுறதுக்கு வந்து பேக்கிங் சோடா நீங்கள் அதிகமாக சேர்த்தாலும் ஸ்லைம் வந்து ஹார்டாக மாறிடும். ஸோ ஸ்லைம் பற்றி உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் வந்து எப்படி அந்த வீடியோவில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், எப்படி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் டவுட் எதாக இருந்தாலும் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.